ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். காந்தரோட ஒரு பயணத்தில் விவேகானந்தர் இன்றைக்கி யாருக்கு கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நியூயார்க்கில் இருந்து 1895 வருடம் எழுதியிருக்காரு. யாருக்கு அப்படின்னாக்கா அலசிங்கா அப்படிங்கிறவங்களுக்கு. சரி, என்ன எழுதியிருக்காருன்னு பார்க்கலாமா? அன்பார்ந்த அலசிங்கா, சமூக சீர்திருத்தம் என்று தம்பட்டம் அடித்து கொள்பவர்களுடன் எந்த தொடர்பும் வைக்காதே. ஏனெனில் முதலில் ஆன்மீக சீர்திருத்தம் இல்லாமல் வேறு எந்த சீர்திருத்தமும் சாத்தியமில்லை. சமுதாய சீர்திருத்தம் வேண்டும் என்று நான் விரும்புவதாக யார் உனக்கு சொன்னது? நான் ஒருபோதும் அப்படி சொல்லவில்லை. இறைவனை பிரச்சாரம் செய். மூட நம்பிக்கைகள், உணவு, இவை பற்றி நல்லது கெட்டது எதையும் சொல்லாதே. மனம் தளராதே. குருவிடம் நம்பிக்கை இழக்காதே. இறைவனிடம் நம்பிக்கை தளராதே. என் மகனே, இந்த மூன்றும் உன்னிடம் இருக்குமானால் உனக்கு எதுவும் தீங்கு செய்ய முடியாது. நான் நாளுக்கு நாள் வலிமை பெற்றவன் ஆகி வருகிறேன். என் வீர குழந்தைகளை வேலை செய்து கொண்டே முன்னேறுங்கள் என்றும் ஆசைகளுடன் விவேகானந்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடிதம் மூலமாக விவேகானந்தர் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, மூட நம்பிக்கைகள், உணவு, இவை பற்றி நல்லது கெட்டது எதையுமே சொல்லாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் மூட நம்பிக்கையான விஷயங்கள் எதுவுமே நம்ம செய்யாத தெய்வ நம்பிக்கையான விஷயங்கள் எல்லாமே நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எப்போவுமே நல்லது தான் நடக்கும். ஏன் அப்படின்னாக்கா, நம்மளுடைய பாரத பூமி தெய்வ பூமி. அதனால் தெய்வ படங்களை நம்ம வீட்டுக்கு முன்னால் வைக்கிறதுனாலையுமே நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சம் வரும். எந்த விதமான தீய சக்திகளும் நம்ம வீட்டுக்குள்ளார வராது. அதனால் இறைவனோட புகழை பரப்புவோம், இறைவனை பற்றியே பேசுவோம், இறைவனை பற்றியே சிந்திப்போம். இந்த கடிதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.